உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 முதல் சில வசனங்கள். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்று தூதன் சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பின ஏரோதுனுடைய ஜீவன் எடுக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வதற்கு விரோதமாக செயல்படுகிறதான பொல்லாத ஆவிகளை மனிதர்கள் மூலமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் ஒரு நாள் முறியடிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நமக்காக மற்றவர்களுடைய ஜீவனை கூட எடுக்க தேவன் தயங்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படியாக அவர் வைராக்கியம் கொண்டு எகிப்தினுடைய தலச்சன்களை கர்த்தர் எடுத்தவர். எகிப்தில் அநேகருடைய ஜீவனை எடுத்து இஸ்ரவேல் மக்களை மீட்டவர். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளையாய் இருக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, அவரால் அழைக்கப்பட்டு, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் முற்றிலுமாக முறியடித்து தேவன் நம்மை ஜெயமெடுக்க வைக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். நமக்காக கர்த்தர் அவ்வளவாய் வைராக்கியம் பாராட்டி நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். முடிவில் நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.